வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஐபிஎல் 2025 நம்மளுடைய ஆர்சிபியோட இன்ட்ரா ஸ்குவாட் மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். பஞ்சாப் கிங்ஸ்க்கு எகென்ஸ்டாக இன்றைக்கி நம்மளுடைய ஆர்சிபி வந்து மேட்ச் விளையாட போகிறாங்க. ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் வந்து நேற்று நடந்து முடிஞ்சது. ஸோ அதில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம் கோலி வர்சஸ் டீம் லியாம் லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற மேட்ச் தான் நடந்திருக்கு. இதில் டீம் கோலியோட சைட் தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ விராட் கோலி, டேவிட் படிக்கல் தான் ஓப்பனிங். ஸோ வந்து விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் 34 பாலில் 47 ரன், 5 பவுண்டரி, 2 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. டேவிட் படிக்கல் 42 டெலிவரிஸில் 63 ரன்ஸ், 7 பவுண்டரி, 3 சிக்ஸர். ஜிதேஷ் சர்மா 18 பாலில் 28 ரன், 2 பவுண்டரி, 2 சிக்ஸர். ஸோ குர்னல் பாண்டியா, அதுக்கப்புறம் மனோஜ் பங்கஜ், ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேமியோ ஆடி இருக்கிறாங்க. ஸ்வப்னல் சிங் 5 ரன்கள். ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட 20 ஓவர்களுக்கு 180 ரன்னுக்கு 4 விக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவங்க இருந்திருக்கிறாங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ரமோரியா ஷெஃபர்ட், ஜாக்கப் பெத்தல், புவி, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈச் 1 விக்கெட். ப்ளஸ் வந்து டிம் டேவிட் 2 ஓவர் போட்டிருக்கிறாரு. ராசிக் சலாம் ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ டீம் லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் 181 ரன்ஸ் அப்படிங்கிறத வந்து சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஸோ டோட்டலி வந்து ஃபில் சால்ட்டும் அந்த இடத்துல லியாம் லிவிங்ஸ்டனும் தான் வந்துட்டு ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓப்பனிங்கில் இருந்திருக்காங்க. ஃபில் சால்ட் 27 பாலுக்கு 41 ரன், 6 பவுண்டரி, 2 சிக்ஸர். லியாம் லிவிங்ஸ்டன் 33 பாலுக்கு 55, 5 பவுண்டரி, 4 சிக்ஸர் அடிச்சிருக்கிறாரு. ஸோ உண்மையிலேயே அது வந்து நல்ல ஒரு விஷயம். ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டன் மேலே டாப் ஆஃப் த ஆர்டரில் வரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல இதுக்கான ஒரு சின்ன ஒரு எட்ஜான்னு கூட நமக்கு இது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிம் டேவிட் 19 பாலுக்கு 30 ரன், 2 பவுண்டரி, 2 சிக்ஸரோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்திருக்கிறார். டேவிட் படிக்கல் மறுபடியும் பேட்டிங் வந்து பெரிய லெவலில் அவரோட பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களோட ஆதிக்கம் எல்லாம் இருந்ததுனால ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் அவங்களோட பெர்ஃபார்மே பண்ண முடியல டெத் ஓவர்ஸில். குர்னல் பாண்டியா, நுவன் துஷாரா, யாஷ் தயால், சுயாஷ் சர்மா ஈச் 1 விக்கெட் எடுத்து ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டீம் கோலி 5 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்தது. 175 ரன்ஸ் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. டேவிட் படிக்கல் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து ரொம்ப எஃபெக்டிவாகவே இருந்திருக்கிறாரு. பஞ்சாப் கிங்ஸுக்கு எகென்ஸ்டான மேட்ச் அப்படிங்கிறதுனால லியாம் லிவிங்ஸ்டன் இந்த இடத்துல ஒரு பெரிய லெவல் தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்துட்டு நானுமே சொல்கிறேன். ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபோட சைடில் இருந்திருக்கிறாரு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு இருந்துட்டு இருக்கிறதுனால நீட்டான ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல வந்து நம்ம நிறைய பண்ணணும். ஈவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுடைய ஒரு பெரிய லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் மேட்சை வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயத்தில் அவங்க இருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த சீசனில் அவங்க ஹோம் மேட்சை வின் பண்ணல. இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு பூஸ்ட் கிடைக்கிது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை மேட்ச்சில் வந்துட்டு எப்படி வந்து அவங்க கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீட்டாக அதை வந்து எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு போனால் ரொம்ப நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.